பேப்பர்ல எழுதி வச்சுட்டு என்னப்பா நான் ஏத்தது தண்ணி வைங்கப்பா தப்பு தப்பா பேசி என்ன தேர்றாங்க. நாம என்ன கேட்கறோம், அந்த மைக் எங்கேயும் ஓடிராதம்மா, அந்த மைக் ஏன் இப்படி கட்டியா பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி செத்து வச்ச கோமானே, ஹலோ ஹலோ கவானே. பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க. ஹலோ ஹலோ கவானே. இப்ப யார் பாடினது? இந்த பெயிண்ட் அடிக்கிற பையதான் தெரியாம பாடிட்டான். இனிமேல் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறேன். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். உண்மையான தலைவர் யாரு? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இங்க தமிழன் பிரசன்னா, அவரு என்னோட ஹீரோ. உண்மைய பேசினா போதும். அது எங்கப்பா இருக்கு? உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடும் பாடி தொலையும். நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது. எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நிறைய அவமானங்கள், இன்சல்ட், ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்திருக்கேன். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம். நான் ரொம்ப உடைஞ்சு இருந்த டைம்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அது ஒரு தாலாட்டு கேட்கிற மாதிரி இருந்தது. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்ப ஆரம்பிச்ச விஷயம்தான். அடிமைகள்லாம் சாதாரண அடிமைகள் இல்ல, கொத்தடிமைகள். திமுகல இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க. குச்சமே இல்ல. இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது. யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க. என்ன மாப்ள கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு. டிஎம்கே திவ்யா சத்யராஜ். திமுக திவ்யா சத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டிருக்காரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், மருத்துவம், சுகாதாரம், பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் முன்னேற்றம்னு தொட்ட துறையிலெல்லாம் வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒரு அருமையான தலைவர். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஒரு அருமையான தலைவர் இல்ல,
வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அவர் ஏன் அருமையான தலைவர்னா, மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கவங்கள வண்டி கிடைக்குமாடா? துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். உண்மையான தலைவர் யாரு? யாருக்கிட்ட விடுற? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் சேகர் பாபு ஐயா இதோ வந்துட்டேன். எங்க அப்பா சொல்றாரு, நீ அரசியலுக்கு வந்தா சேகர் பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாது. எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும், அவர் மாதிரி யாருனாலையும் ஆக முடியாது. யாரும் தப்பாலாம் பேசக்கூடாது. சேகர் பாபு அவர்கள் அவ்வளோ பெரிய உழைப்பாளி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி ஏடிஎம்கே, தாவேகா, இன்னும் கொஞ்சம் பேர்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, சேகர் பாபு அவர்கள் எப்படி உழைப்பாளி அப்படிங்கறத வீடியோவா போட்டு உடைச்சிட்டாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. அந்த வீடியோல சேகர் பாபு அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய காலில் விழுற மாதிரியான ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. பட் அது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ கிடையாதான், அது ஒரிஜினல் வீடியோவாம்பா. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சேகர் பாபு அவர்கள் தான். அடுத்ததா கழகத்தின் எழுச்சி பொதுக்கூட்டம் வெற்றி அடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தேன். இந்த செய்தியில அப்படி என்னப்பா இருக்கு என்று கேட்டால், தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம். இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம். அங்க யாருடைய படம்லாம் இருக்கு பாருங்களேன். ஏவா வேலு, அந்த பக்கமா சேகர் பாபு, இந்த பக்கமா KN நேரு, அந்த பக்கமா இன்னொருத்தர் KSSRா, மேல பெரியசாமி அவர்கள், இப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரும் புகைப்படமும் அங்க இருக்கு. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? ஆனால் தெலுங்கர்கள் முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு அமைச்சர்கள் போவாங்களா? அப்படி போச்சுன்னா இது பிரிவினை தானே பேசுகிறாங்க. தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை கூட அப்படிலாம் பேசினா நீலாம் வந்து என்ன மொழி தீவிரவாதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தெலுங்குக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு இத்தனை பேர் பங்கு பெற போகிறார்களாம். என்னங்கப்பா நியாயம்? என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம். இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடுறீங்க கொட்டம்.